இன்றைய தியானம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். லூக்கா 18:13. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 18ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை குறித்து சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து ஒரு ஓமையை சொல்லி கொண்டு வருகிறார். பிறகு 2 பேர் ஜெபம் பண்ணுறதுக்கு தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அவங்கள குறித்து சொல்லும்போது, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து 2வது ஓமை 9ஆம் வசனத்திலிருந்து சொல்லி கொண்டு வருகிறார் இயேசு கிறிஸ்து என்று பார்க்குறோம். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் என்று ஜெபித்த ஜெபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி பாருங்க அவனுடைய ஜெபம். பின்னாடி நிற்கிற அந்த ஆயக்காரனை கிரிட்டிசைஸ் பண்ணி, ஆனால் கர்த்தர்கிட்ட நான் அவனை போல இல்லை, நான் அந்த பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் மற்ற மனுஷரை போல நான் இல்லைப்பா, இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்லை, அதனால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு வாரத்தில் 2 தரம் நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் கொடுத்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு ஆயக்காரனும் அந்த தேவாலயத்துக்குள்ளே வர தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை நினைவூற போகிற சில தினங்களுக்குள்ள நம்ம உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து 24 hours பிறந்திருக்கிறாரா, உள்ளே இருக்கிறாரா? அப்படி இல்லைன்னு சொல்லி நம்ம மனசாட்சி நம்மளை வாதிக்குமானால் ஏன், என்ன காரணம்? ஏன் என் உள்ளத்தில் அவர் இல்லை? ஒருவேளை நான் இந்த பரிசேயனை போல இருக்கிறேனா? என்னையே நான் ரொம்ப நீதிமானா நினச்சிக்கிட்டு இருக்கிறேனா? ஆண்டவரே, இந்த ஆயக்காரனை போல தேவனே, பாவி ஆகிய என் மேல் கிருபையாயிரும். ஒரு வேர்டு தான் சொல்ல போகிறோம், பாவி ஆகிய என் மேல் கிருபையாயிரும். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொன்ன அந்த வார்த்தையை தான் நமக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவர் சொல்கிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்னா, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு, அவங்கள மனம் திருப்புவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உங்களை என்னையும் மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக, பாவத்திலே உழன்று கொண்டிருந்த என்னையும் உங்களை மீட்பதற்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து பூமியில மனுஷகுமாரனாக அவதரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம உள்ளம் இந்த ஆயக்காரனை போல இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உண்மையாக கதரும் என்றால், தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கதரும் என்று சொன்னால், பாவியாகிய நம்மேல் கர்த்தர் கிருபையாய் இருந்து நம்மை ரட்சிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் திரும்ப தருவார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 18 21ஆம் வசனத்தில் அந்த இளைய மகனை குறித்து, அவனுடைய அறிக்கையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்பா கிட்டேருந்து தன்னுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் நல்ல வேசிகளோடு எல்லாவற்றையும் செலவு பண்ணிட்டு கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பன்றிகள் தின்னும் அந்த தவிட்டை கூட சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்தால் அது கூட கிடைக்கல. ஆனால் அதுக்கு பிறகு அவனுக்கு புத்தி தெளிது. 17ஆம் வசனத்தில் புத்தி தெளிஞ்சு அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானும் பசியினால் சாகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்லப்பா. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக தயவு செய்து என்ன வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று அவன் சொல்லிக் கொள்ளுகிறான். தனக்குள்ள மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு, இருதயத்தில் சொல்லிக்கிட்டு எழுந்தான், புறப்பட்டான், தன் தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டான். மனதுருகி அவன் கிட்ட ஓடி போறான். அவன் கழுத்தை கட்டி கொண்டான், அவனை முத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம். 21ஆம் வசனம், குமாரன் இந்த வார்த்தை பாருங்க, தகப்பனை நோக்கி கன்ஃபெஷன் எப்படி அறிக்கை செய்கிறான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஒளிவு மறைவு இல்லாம உண்மையா கன்ஃபெஸ் பண்றான். உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், அதனால இனிமே உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்றான். நான் பாத்திரன் அல்ல. அந்த ஆயக்காரன் என்ன சொல்றான்? தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இந்த இளைய மகன் என்ன சொல்றான்? அப்பா, நான் பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பா பாவம் செய்தேன், இனிமே உங்க மகன், உங்க குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று அவன் அறிக்கை செஞ்ச உடனே அந்த தகப்பன் என்ன செய்யறான்றத 22ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, மூத்த மகனே பொறாமப்படுற அளவுக்கு அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்படுது, அவனுக்கு மோதிரம் கொடுக்கப்படுது, அவனுக்கு பாதரட்சை கொடுக்கப்படுது, அவனுக்கு கொழுத்த கன்று அடிக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா அங்கு காணப்படுகிறதை நாம பார்க்கிறோம். இந்த நாளிலும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். லூக்கா 18:13 படி இந்த ஆயக்காரனை போல தேவனே, பாவி ஆகிய என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னியும். எங்கள் சிந்தனையால், எங்களுடைய சொற்களால், எங்களுடைய செயலால், எங்களுடைய நடைமுறை பாவனையால் நாங்கள் உங்க மனதை துக்கப்படுத்தி இருக்கிறோம், வேதனைப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, அநேகருக்கு மத்தியில உங்க நாமத்துக்கு தூஷணமாகவும் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். எங்களை தயவாய் மன்னியும் அப்பா, கிருபையாயிரும் ஆண்டவரே. அந்த இளைய மகனை போல நாங்கள் உங்க குமாரன், குமாரத்தி என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல என்று அறிக்கையிடுகிறோம். எங்களை தயவாய் உம்முடைய குமாரர்களாய், குமாரத்திகளாய் இந்த நாளிலே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவி நீர் அங்கீகரித்துக் கொள்வீர் என்று விசுவாசத்தோடு உங்களுக்கு நன்றி சொல்றோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.